கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறது. இவற்றை மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான முழு விவரம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜுக்கு தற்போது ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் மரணமடைந்தார்கள். இந்த வழக்கில் விஷச்சாராயம் விற்பனை செய்வது, கடத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சுமார் 21 பேர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கை சிபிஐயும் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன் சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் மனுதாரர்கள் தரப்பிலும் 10 மாதங்களுக்கு மேலாக இவர்கள் இருவருமே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி சுந்தர்மோகன் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி மறு உத்தரவு வரும் வரை விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார்கள். தனலட்சுமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.